மத்திய அரசுடைய தவறான கொள்கைகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் இந்தியா கூட்டணியில் நம்முடைய கூட்டணி வலிமையோட கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்து வலிமையுடன் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியிருக்கிறார். பல மாநிலங்களில் நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு தற்போது இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான அரசியல் ஆலோசனை கூட்டத்தின் ஒன்றாக தான் இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடிய கூட்டம் கூடியிருக்கிறது தலைநகர் டெல்லியில். தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் தொடங்கிய இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மல்லிகார்ஜுன கார்கே பேசும்பொழுது, இந்த கூட்டணியில 3 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கோமோ அந்த உருவாக்கப்பட்ட நோக்கத்தோட இந்த கூட்டணி சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கூட்டணி குறித்து புகழாரம் சூட்டி பேசியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லப்படுகிற என்டிஏ கூட்டணியருடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மத்திய அரசினுடைய பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கிற மாதிரி கொண்டு வருகிற எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தங்களுடைய வலிமையோடு அதை எதிர்க்கிற பொழுது பல நேரங்களில் வெற்றி கண்டிருக்கோம் அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாம என்டிஏ அரசு சமீபத்தில் கொண்டு வந்த தொகுதி மறுவரை மசோதாக்களை நாம ஒன்று திரண்டு ஓரணியில இருந்து நம்முடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனுடைய விளைவாக அது செயல்படாம நம்ம தடுக்க முடிந்தது என்பதை புகழாரம் சூட்டியிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே. கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி மக்களவையில் நமது ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் மிக தீர்க்கமான முறையில் வெளிப்படுத்தினோம். இப்போது மோடி அரசினுடைய தவறான நிர்வாகத்தில் அரசியல், பொருளாதாரம், சமூகம், வெளிநாட்டு கொள்கை ஆகியவற்றில் பல்வேறு விதமான சவால்களை நாம் எதிர்நோக்கி கொள்ள வேண்டிய நிலையில தள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளுடைய வலிமை தான் மிக முக்கியமாக இருக்கணும். எதிர்கட்சிகளுடைய இந்த வலிமையான மனநிலையை தான் மத்திய அரசு பயந்துட்டு அவர்களுடைய எதிர்ப்பு மக்கள் விரோத செயல்பாடுகளை எல்லாம் நம்ம எதிர்த்து நின்று போராடி வெற்றி காணுவது இன்றைய காலத்துடைய கட்டாயம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. குடியுரிமை திருத்த சட்ட காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாக்குகளை இழந்து போன விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசால அரசியலமைப்புக்கு எதிரான தாக்குதல்கள் தடையின்றி தொடர்கிறதாகவும் அரசியல் எதிர்களை துன்புறுத்தவும் அச்சுறுத்தவும் மிரட்டவும் புலனாய்வு அமைப்புகளை வைத்து ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் மாநில கட்சியினுடைய தலைமைகளையும் மிரட்டி வருவதை மத்திய அரசு தன்னுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு பாஜக இல்லாத மாநிலங்களுக்கு ஒரு வகையான பார்வையும் ஆளுகிற மாநிலங்களில் ஒரு வகையான பார்வையும் கொண்டு மத்திய அரசு தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருவதை கடுமையா விமர்சித்திருந்த மல்லிகார்ஜுன கார்கே, இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய ஒற்றுமையும் நம்முடைய வலிமையும் தான் ஆளும் என்டிஏ கூட்டணி கட்சிக்கு ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தி கொடுப்பதனால பல நெருக்கடிகளை மோடி தலைமையிலான அரசு சமாளிச்சிட்டு வருது என்பதை சுட்டிக்காட்டியிருக்காரு. நாட்டில் தற்போது நிலவி வர இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, அதனால ஏற்படுகிற பொருளாதார நெருக்கடிகள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காம புதிய முதலீடுகளை முறையாக பெறுவதிலும் தனியார்களுக்கு பல ஏகபோக நிறுவனங்களுக்கு சொத்துக்களை தாரவார்க்கிறதுலையும் சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களுடைய எதிர்காலத்தை கடும் நெருக்கடியில தள்ளுறதும் தான் மத்திய அரசினுடைய நிலைப்பாடா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தையும் இந்த கூட்டத்தில் பதிவு செய்திருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே. சமூகத்தில் நலிந்த பிரிவினர் மீதான கொடுமைகளை பாஜக ஆளும் மாநிலங்களில் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் நமது வெளிநாட்டு கொள்கைகள் முற்றிலும் சமரசம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்தியா நீண்ட காலமாக உறுதியா ஆதரித்து வந்த விழுமியங்கள் எல்லாம் மத்திய அரசு முறையா பின்பற்றுவதில்லை என்பதான பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா வைத்துட்டு போனாரு. இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய வலிமையையும் மத்திய அரசு செய்கிற மக்கள் விரோத போக்கையும் உரிய நேரத்தில் குரல் கொடுப்பதில் நாம தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான சில உறுதிமொழிகளையும் முடிவு செய்து இருக்காங்க இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள். மிகப்பெரிய அரசியல் நகர்வுகள் மத்தியில மத்திய அரசினுடைய செயல்களை கண்டிக்கத்தக்க வகையிலும் மாநிலத்தில் பாஜக இல்லாத அரசுகள் சந்திக்கிற சவால்களையும் பற்றியெல்லாம் எடுத்து கூறப்பட்ட இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி, சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா கட்சி தலைவர், ஜம்மு காஷ்மீர் கட்சியினுடைய முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவருமான உமர் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மெஹபூபா முக்தி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றாங்க. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த மட்டில பல தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பெரும்பாலான தலைவர்கள் பங்கேற்றாங்க. குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணியில அங்க வகித்திருந்த விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கலந்துட்டாங்க. அது மட்டுமல்லாம மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவும் கலந்து கொண்டாங்க. திமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்த நிலையில இந்த கூட்டத்துடைய தேதி அறிவிக்கப்பட்ட ஒரு சில தினங்களிலே திமுக இந்தியா கூட்டணியுடைய இந்த கூட்டத்தில் பங்கேற்காது என்பதை திட்டவட்டமா முடிவு செய்திருந்தாங்க. அதன்படி தற்போது இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கு திமுக. அது மட்டும் இல்லாம தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு. மற்றபடி எல்லாம் பெரும்பாலான இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 28க்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க. குறிப்பா தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய சுப்ரியா, இடதுசாரிகள் கட்சியில சார்ந்த ஜான் பிரிட்டோ, பட்டாச்சாரியார், சந்தோஷ்குமார் ஆகியோர்களாம் கலந்துட்டாங்க. புரட்சிகர சோசியலிச கட்சியினுடைய எம்பி பிரேம்சந்திரன் உள்ளிட்டவர்களா இந்த இந்தியா கூட்டணியில கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் உரிய நேரம் வழங்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் பல கருத்துக்களை தங்கள் மாநிலங்களில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசி கலந்தாலோசித்திருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கைகள், தவறான சித்தாந்த கொள்கைகள், செயல்பாடுகளை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தொடர்ந்து வலிமையுடன் எதிர்க்கணும் அப்படின்றது தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒட்டுமொத்தமா முடிவு செய்திருக்காங்க.